ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? அதை கண்டுபிடிக்க தமிழில் ஃபார்முலா என்ன? இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு என்ன ஃபார்முலா? எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. நம்ம முன்னாடியே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். அது ஒரு டைம் ட்ராவலிங் டென்ஸ்ன்னு பார்த்தோம். இங்கேருந்து ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் பின்னாடி திரும்பி பார்த்து என்ன ஆச்சு இப்படி பார்க்குறது தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்டில் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த ஆக்ஷன் தொடர்ந்துட்டு இருக்கும். இப்போ நான் சொன்னது புரியலையா? கவலைப்படாதீங்க. ஃபார்முலா பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது எல்லாம் தெளிவாக புரியும். முதல்ல தமிழில் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். இட்டு இருப்புன்னு வரும், இல்லைனா இட்டு இருக்கும்னு வரும். அவ்வளோதான். வெயிட் பண்ண, இதே ஃபார்முலா தானே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பார்த்தோம். அதே ஃபார்முலாவை ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் சொல்கிறியப்பா. எப்படி இந்த ரெண்டையும் பிரித்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அது நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரியும். ஃபார்முலாவை தெளிவாக சொல்லணும்னா சில ஃப்ரேசஸ் சொல்கிறேன். படிச்சுட்டு இருப்பேன், இட்டு இருப்புன்னு வருதா? வேகமாக வளர்ந்துட்டு இருப்பான், இட்டு இருப்புன்னு வருதா? என் கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்கும், இட்டு இருக்கும்னு வருதா? இப்படிலாம் வந்தால் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கலாம். சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸுமே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாகவும் இருக்கலாம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் இருக்கலாம். நான் படிச்சுட்டு இருப்பேன், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்து நான் ஃபியூச்சரில் படிச்சுட்டு இருப்பேன் இப்படி ஒரு கெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் திரும்பி பார்த்து இவ்வளோ நேரமாக நடந்துகிட்ருக்கு, இல்லைனா இந்த டைமில் இருந்து நடந்துகிட்ருக்கு, இன்னும் நடந்துகிட்ருக்கு, இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இவ்வளோ நேரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஃபார் போடுவோம். ஃபார் 2 hours, ஃபார் ஃபியூ மந்த்ஸ். இப்படி ஒரு கட்டத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குன்னா சின்ஸ் போடுவோம். சின்ஸ் ஜூன், சின்ஸ் 2nd May. இப்படி எடுத்துக்காட்டுக்கு நான் நைட் 9 மணிக்கு 4வது சாப்டர் 3 மணி நேரமாக படிச்சுட்டு இருப்பேன். முன்னாடி என்ன பார்த்தோம்? வெறுமனா நான் படிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பார்த்த சென்டென்ஸ் என்ன? நான் நைட் 9 மணிக்கு 4வது சாப்டர் 3 மணி நேரமாக படிச்சுட்டு இருப்பேன். நீங்கள் நைட் 9 மணிக்கு ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, பார்க்குறீங்க என்ன நடந்துகிட்ருக்கு. 3 சாப்டர் முடிச்சிட்டிங்க, 4வது சாப்டர் படிச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ நேரமாக படிச்சுட்டு இருக்கீங்க? 3 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பக்காவாக ஷியூராக சொல்கிறீங்க, நைட் 9 மணிக்கு 4வது சாப்டர் படிச்சுட்டு இருப்பேன். அந்த ஷூரிட்டி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கிடைக்கும். ஆனால் வெறும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வெறும் கெஸ்ஸிங் தான், நான் படிச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் டைம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அடுத்த வருஷம், அடுத்த மாதம், ஜூனில் இருந்து இப்படி ஏதாச்சும். இன்னொரு டிஃபரன்ஸ் என்னென்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பீரியட் ஆஃப் டைம், அந்த டைமில் தான் ஆக்ஷன் நடந்திருக்கணும். அதுக்கு தான் ஃபார் இல்லை சின்ஸ் போடுறோம். ஃபார்னா இவ்வளவு காலமாக, சென்ஸ்னா இந்த டைமில் இருந்து இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்த முடியும். இந்த பார்ட் புரிஞ்சுதா? புரியாட்டினாலும் பரவாயில்ல, அடுத்த டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக புரியும். தமிழில் ஃபார்முலா பார்த்தாச்சு. இங்கிலீஷில் எப்படி எழுதுறது? என்ன ஃபார்முலா? வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதான் ஃபார்முலா. நான் படிச்சுட்டு இருப்பேன்னா ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். வில் ஹாவ் பீன் ப்ளஸ் ஸ்டடி, அதான் வெர்பு, ப்ளஸ் ஐஎன்ஜி, வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஐ, யூ, ஹி, ஷி, இட், தட், வி, தே எல்லாத்துக்குமே வில் ஹாவ் பீன் தான் போடணும். வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா? அடுத்து டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் 5 மணி வாக்கில் 4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இட்டு இருப்புன்னு வருதா? ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வருதா? 5 மணி வாக்கில் எவ்வளோ நேரமாக நடக்குதுன்னு தெரியுதா? 4 மணி நேரமாக. அப்போ இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்னா ஐ வில் ஹவ் பீன் வெயிட்டிங். எவ்வளோ மணி நேரமா? 4 மணி நேரமா. ஃபார் 4 hours. 5 மணி வாக்கில்னா பை 5 o'clock. ஐ வில் ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 4 hours பை 5 o'clock. ரொம்ப சிம்பிள். அடுத்த வாக்கியம். அடுத்த வருஷம் வந்தால் நான் 5 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருப்பேன்.
முன்னாடியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ 4வது வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி அடுத்த வருஷம் போகிறீங்க. லுக்கிங் பேக் திரும்பி பார்க்குறீங்க. அந்த வருஷத்தில் 5 வருஷமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுது. இங்கே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? அடுத்த வருஷம். அது இருக்கா? இருக்கு. இட்டு இருப்புன்னு வருதா? கற்றுக்கிட்டு இருப்பேன் வருது. எவ்வளோ டைம் பீரியட் வருதா? 5 வருஷம். எல்லாமே இருக்குது. அப்போ இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த வருஷம்னா நெக்ஸ்ட் இயர். நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருப்பேன்னா ஐ வில் ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். எவ்வளோ வருஷமா? 5 வருஷமா? ஃபார் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 5 இயர்ஸ். புரிஞ்சுதா? இதில் எப்படி நெகட்டிவ் போடலாம்? வில் ஹாவ் பீன் பதிலாக வில் நாட் ஹாவ் பீன். அவ்வளோதான். எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து நான் யார்கிட்டையும் பணம் பிச்சை கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இது நம்ம ஃபார்முலாவில் வருதான்னு பார்க்க நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுங்க. பிச்சை கேட்டுட்டு இருக்க மாட்டேன் பாசிட்டிவாக மாற்றினா பிச்சை கேட்டுட்டு இருப்பேன். இதில் இட்டு இருப்புன்னு வருதா? வருது. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கா? அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து. எவ்வளோ டியூரேஷன் தெரியுதா? தெரியுது. ஏப்ரல்லேருந்து நம்ம எந்த டேக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறோமோ அது வரைக்கும் உள்ள டியூரேஷன். ஸோ டியூரேஷன் இருக்குது. அப்போது இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். பிச்சை கேட்டுட்டு இருப்பேன்னா வில் ஹேவ் பீன் பெக்கிங் ஃபார் மணி. கேட்டுட்டு இருக்க மாட்டேன்னா வில் நாட் ஹேவ் பீன் பெக்கிங் ஃபார் மணி. நெக்ஸ்ட் இயர் ஐ வில் நாட் ஹேவ் பீன் பெக்கிங் ஃபார் மணி சின்ஸ் ஏப்ரல். நெகட்டிவ் புரிஞ்சுதா? நெகட்டிவில் இன்னொரு வாக்கியம் பார்க்கலாம். இன்னும் 3 வருஷத்தில் அவன் காரைக்குடியில் வசிச்சுட்டு இருக்க மாட்டான். he will not have been living in காரைக்குடி in 3 years. 3 வருஷத்துலன்னு ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கா? இருக்கு. இட்டு இருப்புன்னு வருதா? பாசிட்டிவ்ல வரும். அதான் இங்கே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுறோம். இதில் 3 வருஷம் ஃபியூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். அவன் காரைக்குடியில் வசிக்கிறானான்னு பார்க்குறோம். இருக்க மாட்டான்னு ஷியூராக சொல்கிறோம். இந்த டென்ஸ் புரியுதா? அடுத்து கேள்வி எப்படி கேட்குதுன்னு பார்க்கலாம். வில் ஹேவ் பீனில் உள்ள வில்லை தூக்கி சென்டென்ஸுக்கு முதல்ல போட்டுருவோம். அதான் கேள்வி. he will have been living in காரைக்குடி for 10 years by 2023. அப்படின்னா 2023ல் அவன் காரைக்குடியில் 10 வருஷமாக வசிச்சுட்டு இருப்பான். இதான் அர்த்தம். வில்லை தூக்கி முதல்ல போட்டோம்னா will he have been living in காரைக்குடி for 10 years by 2023. அவன் 2023ல் காரைக்குடியில் 10 வருஷமாக வசிச்சுட்டு இருப்பானா? இட்டு இருப்பு வருது. அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வருது 2023லன்னு. அதனால இங்கே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுறோம். புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள். நான் இங்கே போகிறதுக்குள்ள அவங்க 3 மணி நேரத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. they will have been doing the project for over 3 hours. எதுக்குள்ள? நான் இங்கே போகிறதுக்குள்ள. by the time I reach there they will have been doing the project for over 3 hours. இதை நெகட்டிவ்ல சொன்னோம்னா by the time I reach there they will not have been doing the project for over 3 hours. கேள்வியாக கேட்கணும்னா நான் இங்கே போகிறதுக்குள்ள அவங்க 3 மணி நேரத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருப்பாங்களா? by the time I reach there will they have been doing the project for over 3 hours. அவ்வளோதான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். 2022ல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எவ்வளவு காலமாக பண்ணிட்டு இருப்பீங்க? அதை வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.